ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ ரீசெண்டாக நாங்கள் வந்து TCS NQT 2021க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். அவர் நிறைய பேர் பார்த்துட்டீங்க, ஒரு சில பேர் பார்க்க மறந்துருப்பீங்க. அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து TCS NQTக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ 2021 பாஸ் அவுட் ஆகிற பேட்ச்க்கு இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் ஒரு அரியர் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ 2021 பேட்ச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி NQT அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. ஸோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து TCS NQT 2021 ப்ரிப்பரேஷன் கைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோன்னா, இது வரைக்கும் வந்த பேட்டர்ன்லேருந்து எடுத்து இந்த பேட்டர்னில் இப்படி தான் வரும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். ஸோ இதில் இருக்கிறது வரலாம், வராமலும் போகலாம். ஸோ நம்ம சேஃபர் சைடுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேரம் நம்ம வீடியோக்குள்ளே போய் அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் NQTயோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக இவங்க வந்து 5 செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது என்னென்ன செக்ஷன் அப்படின்னா, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி, ப்ரோக்ராமிங் லாஜிக் அண்ட் கோடிங். ஸோ இந்த 5 செக்ஷனுடைய கொஸ்டின் வெயிட்டேஜ், டியூரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, வெர்பல் எபிலிட்டியில் வந்து அவங்க 24 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 30 மினிட்ஸ் டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. அதுவே ரீசனிங் எடுத்துக்கிட்டோம்னா 30 கொஸ்டின்ஸ் 50 மினிட்ஸ், அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 26 கொஸ்டின் 40 மினிட்ஸ். அதுவே ப்ரோக்ராமிங் லாஜிக்கு போய்ட்டோம்னா 10 கொஸ்டின்ஸ் 15 மினிட்ஸ்க்கும், அண்ட் ஃபைனலாக கோடிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் 45 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இருக்கிற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 180 மினிட்ஸ். ஸோ நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ தைரியமாக எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் கிவ் அ ட்ரை. அதாவது இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாதனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்தாலும் கூட அதனால உங்களுக்கு மார்க் எங்கேயுமே கம்மியாகாது. ஸோ தைரியமாக எல்லாத்தையுமே அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ வெர்பல் எபிலிட்டி செக்ஷனில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து கிராமரை வச்சு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வரலாம், அண்ட் வெக்காபுலரி, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேசேஜ் இன்டரப்ஷன், இந்த மாதிரியானலாம் தான் வரும். ஸோ இதில் வந்து மொத்தம் 24 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதில் மினிமம் நீங்கள் 22 கொஸ்டின்ஸ் ஈஸியாகவே கரெக்டாக போட்டுடலாம். போட்டிங்கன்னா தான் சேஃபான சைடில் நம்ம இருக்க முடியும். ஸோ இதோட டிஃபிகல்ட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீடியமாக தான் இருக்கும். ஸோ பேனிக் ஆகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். அட்டென்ட் பண்ணி கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த செக்ஷனில் நமக்கு இருக்குது. ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் ஆகட்டும், இல்லை மீனிங்ஃபுல் வேர்ட் கிரியேஷன், பிளட் ரிலேஷன், ஏஜஸ், அண்ட் முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ இது போக நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிற ஒரு சில டாபிக்ஸும் வரும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிடுங்க. இந்த செக்ஷனில் பார்த்தோன்னா டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் அதில் 22 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக போடுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். பிகாஸ் இதோட டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இந்த செக்ஷன் கிளியர் பண்ணுறதும் ஈஸியான ஒரு டாஸ்க்காக தான் நமக்கு இருக்கும். ஸோ அடுத்த செக்ஷன் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி செக்ஷன். ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டியில் பார்த்தோம்னா குவான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் ஆகட்டும், ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், LCM, HCF, ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரியான டாபிக்ஸ். அண்ட் இது போக ஒரு சில டாபிக்ஸும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் மென்ஷன் பண்ண எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 26 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 21 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு தான் அதோடைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இதோட டிஃபிகல்ட்டி லெவல் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மீடியம்லேருந்து ஹை லெவலில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை அட்டென்ட் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக நமக்கு இருக்காது. ஸோ அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங் லாஜிக் செக்ஷன். ஸோ ப்ரோக்ராமிங் லாஜிக்கை பொறுத்தளவுக்கு பேசிக்ஸ் ஆஃப் C, ஓப்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், இதில் இருக்கிற ஒவ்வொரு சப் டாபிக்ஸில் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அந்த சப் டாபிக் என்னங்கிறது நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு டைம் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செக்ஷனில் டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 7 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் சேஃபர் சைடில் இருக்க முடியும். ஸோ அட்டென்ட் பண்ணான்னு சொல்கிறேன்னா அது கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இந்த செக்ஷனுடைய காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஹை ப்ரிப்பேர்டாக நாம இருக்கணும். ஸோ கடைசி செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து மொத்தம் 2 கொஸ்டின் இருக்கும். ஸோ என்னென்ன டாபிக்ஸாக நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஆகட்டும், மேட்ரிசஸ், அண்ட் ஈவன் டைனமிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கலாம். அது கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் நாங்கள் இன்னொரு சில டாபிக்ஸ் கூட மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் நான் முன்னே சொன்ன மாதிரி, ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், அண்ட் செகண்ட் கொஸ்டின் மீடியம் லெவலில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 2 கொஸ்டினுமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்தால் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் செக்ஷனில் எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அலவுட்னு பார்த்தீங்கன்னா C, C++, ஜாவா, பைத்தன் 2.7 அண்ட் Perl. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும்தான் அலவுடாக இருக்கும். ஸோ
ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதோடைய சின்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, பைத்தான் 2.7 சின்டாக்ஸ் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸை ப்ரிப்பேர்டாக நம்ம இருந்துக்கிட்டால் தான் மட்டும்தான் செக்ஷனை கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ போன வருஷம் TCS NQT டெஸ்ட் கிளியர் பண்ணவங்களுடைய பேக்கேஜில் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 3.36லேருந்து 3.6 lakh per annum வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் லக்கிலி போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா TCS டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ், அதாவது 7 lakh per annum பேக்கேஜ் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் அந்த பேக்கேஜ் இருக்கா இல்லைங்கிறது இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து TCS நிஞ்சா, அதாவது TCS NQT பெர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய அல்டிமேட் கோல் இந்த வருஷம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா TCS NQT கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது தான். ஸோ 2021 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு TCS நிஞ்சா கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் TCS டிரைவுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த NQT கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்ம அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ வீடியோவை பார்த்து இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே ரெஃபர் பண்ணி படிங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். எல்லாருமே TCS டிரைவை கிளியர் பண்ணி உங்களுடைய கெரியரை ஈஸியாக ஸ்டெப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுடைய கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.